ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நேற்று 2, 3 விடயங்கள திட்டமிட்டிருந்தோம். தொடர்ச்சியா நாங்க இருக்கிற இந்த பகுதியில மின்வெட்டு. அதனால வேகமா முன்னெடுத்த அளவுக்கு கொடுக்க முடியல செய்திய. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேத்து நெறைய தகவல்கள பேசியிருக்கோம். குறிப்பா என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இத பத்தி மட்டும் முதல்ல ஒரு தனியா பதிவு போட்டுட்டு, மற்ற விடயங்கள பிறகு பேசலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறேன். உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தாக்கா, வழக்கமா யாருன்னு சொல்லுவாங்க, ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி அவர் ஏற்கனவே சீமான் சொல்லிட்டு இருந்தது, சில விஷயங்கள் அண்ணாமலையோட சபதமிட்டதெல்லாம் எடுத்து போட்டு ஒரே அளவுல ட்ரோல் பண்ணிட்டு, அண்ணாமலையை விட குறைச்சி எடுத்தா நான் அப்பயே கலைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதா இருந்தது. எப்போ நீங்கள் விலக போகிறீங்க அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் மிகைப்படுத்தி, இன்னும் சில பேர் அருவருப்பாக, இன்னும் சில பேர் கொச்சையாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சீமான் முதல்ல என்ன சொன்னார் 2010, அதுதான் இது வரைக்குமே சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரோடவும் கூட்டணி இல்லை அப்படின்றது. காலம் முடிவு செய்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சொன்ன சொல் தவறாமல் சொன்னபடி செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக, ஒரு கட்சியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பத்துக்காக பார்ப்பன வெறுப்பையே பேசிக்கிட்டு திடீர்னு பார்ப்பன கட்சி ராஜாஜியோட சுதந்திர கட்சியை வச்சுக்கிட்டு, அந்த ராஜாஜி தயவில், பார்ப்பனர்கள் தயவில் வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல நாம் தமிழர் கட்சி. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். தொடக்க காலகட்டத்திலே 4-5 பேரை முதுகு மேலே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி, பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்குங்கன்னு சொல்லி 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு வெற்றி பெற்ற கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி. கோடிகளில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சா புழக்கம் கட்டுக்கடுங்காமல் எங்கே வேணாலும் இருக்குது. உள்ளூர் பகுதி திமுக ஆளுங்கட்சியினுடைய தரப்புக்கு தெரியாமல், அது காவல்துறை கண்ணுக்கு தெரியாமல் விற்கப்படுமா அப்படின்ற ஒரு யதார்த்தம் சாதாரண ஊரில் இருக்கிற எளிய மக்களுக்கே தெரியும். அதை பற்றி பேசினா அடிப்பாங்க, உதைப்பாங்க, வழக்கு போடுவாங்க நமக்கு அப்படின்ற மாதிரி யதார்த்தம் நிறைய இருக்குது. இப்படியாக போதை வஸ்துகள் எத்தனை ஆயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கம் அப்படின்றத அவங்க பார்வைக்கே விட்டுருவோம். அடுத்து கனிம வள கொள்ளைங்களில் கமிஷன் எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அரசு விற்கிற டாஸ்மாக் சரக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், அது என்ன விற்கிறது, நாங்களும் தனியாக விற்கிறோன்னு போலீஸ் சரக்கு டாஸ்மாக் வச்சு ஓட்டினதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அது எத்தனை 100 கோடிகள் வந்திருக்குன்றதை பார்க்கணும். இப்படி ஒரு பட்டியல், பெரும்பட்டியல் இருக்கிறது. உங்களுக்கு சம்பாரித்த காசு, குவிஞ்சு இருக்கிற காசு, இது எல்லாமே பெருமுதலாளிகள் கொட்டி கொடுத்த பணம். இவ்வளவும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சாமானிய கட்சியை பார்த்து இன்னமும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் இந்த பெரும் பாறையை, அதாவது ஊத்து போன அந்த பெரும் பாறையை அடித்து உடைக்கக்கூடிய ஒரு உளி இதுவாகத்தான் நமக்கு இருக்கும், இதுவாகத்தான் நமக்கு ஆப்புன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுன்றதாக தான் நம்ம எடுத்துக்க முடியுது. சரியாக அதை உணர முடியுது. ஏன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 10% தாண்டி இருக்கிறது. குறிப்பாக திராவிட கட்சி திமுக, அதிமுக கூட்டணி இல்லாமல் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு அதில் ஒரே ஒரு வலுவான கட்சி மட்டும் கூட சேர்த்துக்கிட்டு பாமக 10% வாக்குன்னு வந்தது. அந்த பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு பார்த்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. இந்துத்துவா ஒரே ஒரு சக்தி, தடுப்பு சக்தி திராவிடம் தான், திமுக தான் சொன்னீங்க. அதை தாண்டி வந்துருச்சு. நிறைய இடங்களில் 2வது இடம்லாம் வந்திருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த மண்ணில், இந்த மண்ணுக்காக, இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக, இந்த தமிழர் நலனுக்காக அப்படின்னு சொல்லி அரசியல் பேசுகிற நாம் தமிழர் கட்சி மேலே உங்களுக்கு ஒரு அகோர வெறி இருக்குது. அதுதான் புரிஞ்சிக்க முடியுது. கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டை விட இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலாக ஒரு ஓட்டு வாங்கிவிட்டால் அப்படின்னு சபதமிட்டோர் 2-3 பேர், அதில் ஒருத்தர் சிறையில் இருக்கிறார். நீங்கள் இந்த சதவீதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஓட்டு வாங்கிட்டீங்கன்னாக்கா நான் அதோட கலைச்சிட்டு இந்த தொழிலை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சபதம் விட்டால் பல பேர் இங்கே இன்றைக்கி இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். அது அரசியல் எல்லாருமே சொல்லக்கூடிய சபதம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை சொல்லக்கூடிய தொனி இருக்குல்ல, அது ரொம்பவும் அருவருக்கத்தக்க விதத்தில் சொல்லியிருக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு பெரும் கூட்டம் நீங்கள் பணம் முழுக்க முழுக்க குவிச்சு வச்சுக்கிட்டு, கட்டுக்கடங்காத பணத்தை செலவு செய்துக்கிட்டு, தொடர்ச்சியாக ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஒரே ஒரு சின்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே, கடந்த முறை பேசின தேர்தலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாய சின்னன்றப்ப திடீர்னு அந்த விவசாய சின்னத்தை முடுக்கிறது, இல்லை நாம் தமிழர் கட்சி தான் கவனக்குறைவாக விட்டுட்டாங்க, அதை பதிவு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டாலும் கூட,
அதை பரிசீலனை பண்ண செய்யக்கூடிய ஒரு இடம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதெல்லாம் முடியாத முன்னாடி வந்தவங்களுக்கு தான் நான் முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 2G ஊழல் நடந்தப்போ இதே தான் ராசா தரப்பில் சொல்லப்பட்டது. கான்ட்ராக்டர்லாம் முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கொடுத்துட்டோம். பொதுவாக ஏலம் விட்டு யார் குறைந்த இதில் அரசுக்கு வருவாய் அதிகமாக இருக்கிற பட்டியலை பார்த்து அப்படி நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதை ஊழல்னு நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி அதே மோடி அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சொல்லுது, இல்லை முன்னாடி வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டீங்க. சரி, அந்த கட்சி இங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையும் எங்களால் நிற்க முடியல விழுந்துட்ட பிறகு அது வந்து திரும்ப வந்து சுயேட்சை வேட்பாளர் சின்ன பட்டியலில் இருக்குதுன்னு பட்டியலில் வச்சு எல்லா தொகுதியிலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்து குழப்பினீங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு சின்னம் வந்து உதயசூரியன் 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலே இங்கே இப்போ கிடைச்ச ஒரு சின்ன விவசாயம், அந்த விவசாய சின்னமும் இல்லை. அதுக்கு மத்தியில் வந்து அடுத்த மைக் சின்னமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் எடுக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் சேர்த்தாங்க. மக்கள்கிட்ட நிறைய இடத்துல வந்து இன்னும் விவசாய சின்னம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு விவசாய சின்னங்களுக்கு விழுந்த வாக்குகளை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பக்கத்தில் தெரியாமல் போட்டவங்களுடைய பட்டியல் இருக்கிறது. இப்போ பெரும் குழப்பத்துக்குள்ளாக இந்த கட்சி எடுத்திருக்கிற வாக்கு என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அங்கே வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் எங்களுக்கு நேர் எதிராக இருப்பது ஒன்று நாம் தமிழர் கட்சின்றதை தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் நாட்டில் எவனாலும் வந்து இங்கே வளர்ந்துடலாம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தாலும் எங்களுக்கு பின்னாடி இல்லை, பின்னாடி நாங்கள் மடி ஏந்திக்கிட்டு வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாதுன்றதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் யார்? ஏன்னா நீங்கள் வந்து செலவு பண்ண தொகைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள் பண்ண 70 லட்சம் சில தொகுதிகளுக்கு 50 லட்சம், சில 50 கோடி, மன்னிக்கணும் 70 கோடி சில தொகுதிகளுக்கு 50 கோடின்னு கோடிகளை இறச்சிருக்கீங்க. இங்கே 7 லட்சம் கூட ஒரு தொகுதிகளை 7 லட்சம் கையில் இருந்ததுனாக்கா அடித்து எங்கேயோ கொண்டு வந்திருப்பாங்க வாக்கு வித்தியாசத்தை. நிறைய தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாகன வசதிகள் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்த நிறைய தொகுதிகளில் பார்க்க முடியுது. இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் இது வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்தது நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னன்னாக்கா, கடந்த முறை வாங்கினது வந்து 15,18,351 வாக்கு, கிட்டத்தட்ட 3.6 என்ற அளவுக்கு சதவீத அடிப்படையில் வாக்கு வச்சுருந்தாங்க. அதை விட 1% தாண்டிட்டா கூட போதும் இல்லை, 1 ஓட்டு தாண்டிட்டாலும் கூட அப்படின்னு பேசின நபர்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேதிக்கு இப்போ இருக்கிற இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் பணப்பற்றாக்குறைக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை எடுத்திருக்கிறாங்க. அதில் பட்டியல் சிவகங்கையில் வந்துட்டு எழிலரசி அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 1,63,412. அதிகமாக வாக்கு வாங்கினது அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க, 15.51%. அதுக்கடுத்தது வந்து ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பெரும்புதூரில் ரவிச்சந்திரன் அவர் வாங்கின வாக்கு வந்துட்டு 1,40,233. அவருடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 9.73. அதுக்கடுத்தது வந்து நாகப்பட்டினம் கார்த்திகா 3வது இடத்துல இருக்கிறாங்க, 1,31,294. அவங்களுடைய வாக்கு சதவீதம் 2வது இடத்துல வராங்க. வாக்கு சதவீதத்தில் 13.49 வாக்கு சதவீதம். அதுக்கடுத்தது வந்து தென்காசியில் இசை மதிவாணன் அவர்கள் வாங்கின வாக்கு வந்து 1,30,335. சதவீதம் பார்த்திங்கன்னா 12.54%. அடுத்ததாக வந்து மயிலாடுதுறை காளியம்மாள் அவங்க வாங்கின வாக்கு வந்து 1,27,642. சதவீதம் வந்து 11.73. திருவள்ளூர் ஜெகதீஷ் சந்தர் அவர் வாங்கினது வந்து 1,20,838 சதவீதம் வாங்கியிருக்கிறாரு. வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரது 8.52%. அடுத்தது ரவீனா ரூத் அவங்க வந்து தூத்துக்குடி தொகுதி 1,20,300 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, 12.29%. அடுத்தது தஞ்சாவூர் ஹிமாயின் வந்துட்டு சகோதரர் வந்து 1,20,293, 11.69%. பெரம்பலூரில் வந்து தேன்மொழி வேட்பாளர் தேன்மொழி 1,13,092. சதவீதம் வந்து 10.02. அதுக்கடுத்தது வந்துட்டு காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார் 1,10,272, 8.75%, 75%. அடுத்தது வந்து திருச்சிராப்பள்ளி ராஜேஷ் 1,07,458,
10.18%. அடுத்தது கிருஷ்ணகிரி வித்யாராணி அவங்க வந்து வாங்கியிருக்கிற வாக்கு 1,07,083 சதவீதம் 9.18. இது வந்து 1 லட்சம் எடுத்த வாக்காளர்கள் மட்டுமே, கிட்டத்தட்ட 6 பெண்கள் 6 ஆண்கள். எதையாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈக்குவலாக வரீங்களா? திராவிட கட்சிகள், நாம் தமிழர் கட்சியோட வாக்குக்கு பணம் கொடுக்காம, சாதி பேரை சொல்லாமல், மற்ற எந்த விஷயமும் செய்யாமல், பிரச்சாரம் மட்டுமே செய்து எங்களால் தனியாக தனித்து நின்று கூட்டணி இல்லாமல் இந்த சபதத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கே வந்து களத்தில் நின்று நீங்கள் வாக்கு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லலாம், இந்த கட்சியோடு தோற்று போயிடுவீங்க. யாராக இருந்தாலும் சரி. முதல்ல உங்களுக்கு வேலை செய்ய ஆட்களே வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கும் கோடிகளில் பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுன்னு வந்தீங்கன்னா பரவலாக எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டது. இவ்வளோ விஷயம் செய்து நீங்கள் வந்து இப்படி இருக்கிற ஒரு சாதாரண கட்சி இந்த அளவுக்கு செல்வாக்காக வந்திருக்கிறத வந்து குறைஞ்சபட்சம் பாராட்டத்தில்னா கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு நாகரிக அரசியல் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து கொச்சப்படுத்துறது, அருவருப்பாக பேசுகிறது, இவ்வளோ வாய்ஸ் அவடால் பேசினார், இப்படிலாம் பேசினார். அப்போ நீங்கள் விட்ட வாய்ஸ் அவடால் எவ்வளோ இருக்குது சொல்லு? பணத்தை இறைக்காமல் இந்த வாக்குகளை வாங்கினீங்களா? இல்லை பணத்தை கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களா? உங்களுக்கு வந்த கூட்டம் எல்லாமே காசை கொடுத்தா தான் வருவாங்க. எத்தனை இடத்துல வந்தது? எல்லா இடத்துலையும் பைட் எடுத்து போட்டுருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். இது வந்து ஒரு பாசிட்டிவை மட்டும் நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சிக்கு. இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் இவ்வளவு பிரச்சாரம், ஊடக பலம் எதுவுமே கிடையாது. அச்சு ஊடக காட்சி ஊடகம் ரெண்டுமே கிட்டத்தட்ட புறக்கணித்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தது. சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் இருக்குது. தம்பி தங்கைகளுடைய கடும் உழைப்பு வந்து சாதாரணமாக கிடையாது. இவ்வளவுக்கு மத்தியில் இந்த வாக்கு எடுத்து கிட்டத்தட்ட இல்லை, துல்லியமாகவே பார்க்க போனீங்கன்னாக்கா அவங்க எடுத்திருக்கிற வாக்கு மொத்தமாக 35,60,485. மொத்த சதவீதம் 8.22%. 8.22% சொல்லலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 1.5 மடங்கு அப்படியே கூடுதலாக இருக்கிறாங்க. வெறும் 3.66% தான் கடந்த முறை. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 8.22%. கடந்த முறை வாங்கினது வெறும் 15,18,000 தான். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 35,60,000. இது ஒரு பெரிய சாதனையான இந்த கட்சிக்கு மிகப்பெரிய சாதனை. குறுகிய காலத்தில், அதுவும் ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் பழைய விவசாய சின்னம் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா இந்த நிலைமை முடிவு வேறையாக இருந்திருக்கும். கடும் உழைப்பு இது வந்து ஒரு பெரிய சாதகமான விஷயம். பாதகன்னு சிலது இருக்குது நாம் தமிழர் கட்சி, அதை சொல்லித்தான் ஆகணும். அது வந்து கடைசி கட்டம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு 25 நாளில் ஒரு கிட்டத்தட்ட நெருங்கிய நேரத்தில் தான் கூட்டி வச்சு எந்தெந்த தொகுதிக்கு யாரை போடலாம், இது இனி வரும் காலத்தில் தவிர்த்துடணும். தலைமை வந்து தவிர்த்துடணும். ஒரு தொகுதியிலையும் வந்துட்டு நாடாளுமன்ற தொகுதியோ சட்டமன்ற தொகுதியிலையோ நீங்கள் கண்காணிப்பு ஒரு 2-3 பேரை ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கணும். யார் களப்பணி அதிகமாக இருக்கிறது, யாருடைய பகுதியில் நிறைய வந்து திறம்பட செயலாற்றி இருக்கிறார்கள்னு ஒரு புள்ளி வரும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த 3-4 பேரை ரகசியமாக நீங்கள் கூப்பிட்டு பேசி கடைசியாக யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும். இந்த முறை இருக்கிற வரைக்கும் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு இவரை போடுறதா அவரை போடுறதா வான் தொகுதியில் அங்கேயே வந்து இல்லை அவர் இருந்தாக்கா எங்களுக்கு சிக்கல், எங்களுக்கு இருந்தால் அவங்க சிக்கல், இந்த ஏரியாவில் நாங்கள் இறங்கி வேலை செய்ய முடியாது, அவரை மாற்றணும் இவரை மாற்றணும்னு அந்த ஒரு 15-20 நாளுக்குள்ளாக இவ்வளவு பஞ்சாயத்தையும் பேசி வேட்பாளரை போடுறதே முதல்ல. இது உண்மையிலே அவருடைய உழைப்பு, சீமானுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சில பேருக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தொண்டையெல்லாம் புண்ணாகி ரத்தம் கசிஞ்சிருந்தது. அந்த புகைப்படத்தை வெளியில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற களப்பணி கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கு, மண்டல பொறுப்பாளர்களுக்கு, மாநிலத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு இருந்திருக்கு. இதை சொல்லக்கூடியதில் சகோதரருக்கு சில பேர் வருத்தம் இருக்கும். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385389776. இல்லை, உண்மை நிலவரம் அதுதான். முதல்ல இந்த வேட்பாளர் தேர்வுன்றது இப்படி இருந்ததை மாற்றிட்டு அதுக்கு அடுத்தது வந்து சின்னம் அப்படின்னாவே பொதுவாகவே நீங்கள் ஒரு பழமொழி இருக்குது, கசாப்பு கடைக்காரங்கிட்ட வந்து இறக்கத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம அதுக்காக அந்த நபர்களை எல்லாம் கொச்சப்படுத்துகிறோன்றதுலாம் அர்த்தம் இல்லை. அது அந்த தொழில் அதுதான், இப்படி தான் இருக்குது, இப்படி தான் வெட்டணும், அதை வந்து பார்க்க முடியாது, இல்லைனாக்கா நீ வாங்கி சாப்பிடவும் முடியாது. அப்படி தான். அந்த மாதிரி
மோடி அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் வந்துட்டு கருணையை எதிர்பார்த்துக்கிட்டு காத்து இருந்தது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பிழை. அது பிழைன்னு சொல்ல முடியாது, அது வந்து தவிர்த்து இருக்கலாம். இல்லை இதுதான் சின்ன அப்படின்னு ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேசப்படக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு நமக்கு நினப்பு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 4000 கட்சி, அதில் ஒரு கட்சி இது, அவ்வளோதான். அவனுக்கு மொத்த பிரச்சனை நிறைய இருக்கும். பட்டியல் போட்டு இதுதான் உங்களுக்கு சின்ன லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டானா அவ்வளோதான், தூக்கி போட்டு அடுத்த வேலையை அவங்க போயிட்டு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ளார. அதில் வந்து நாம் திரும்ப மறுபரிசீலனை பண்ணணும், வேறு சின்னத்தை நாங்கள் கொடுக்கணும், இந்த சின்னம் வேண்டியதில்லை அப்படின்னு காத்துன்னு இருந்தது ரெண்டாவது பெரிய தவறு. இது வெளிப்படையாக வரும் காலத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லலாம். நீங்கள் தவறாக நினச்சாலும் நினைக்கலாம், எதை பற்றி வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தவிர்த்து இருக்கணும். அடுத்து குறுகிய காலத்துக்குள்ளே தான் இந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ இதில் யார் மேலே தவறு எங்கே தவறு அப்படின்றதுனால இனி வரும் காலத்தில் இதெல்லாம் வந்து எது நிற்கக்கூடாது. ஏன்னா உங்களை கண்டா எதிர்த்தரப்புக்கு ஒரு பெரிய நடுக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க விமர்சனம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிழைகளை விட்டு வச்சது, அதால் வரக்கூடிய சின்ன சறுக்களை வச்சுக்கிட்டு தான் பெரிய அளவில் பேசுகிறாங்க. வெறும் கையோடு நிற்கிற கூட்டமாக தான் நாம் தமிழர் கட்சி நிற்குது. ஒன்லி வியர்வை மட்டும்தான் இருக்குது, உழைப்பு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா, கிளை வாரியாக ஒரு பூத்துக்குமான ஆட்கள் வந்து பல தொகுதிகளில் இல்லாமல் போனது. கடைசி கட்டம் எல்லாமே இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அறிவித்த உடனே தான் இறங்கி கூட்டமாக நின்று இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்கிறோம், இதை செய்கிறோன்னு ஆளுக்கால் பங்கு போட்டுட்டு போய் செய்கிற மாதிரி நம்ம செய்கிற மொழியை அந்த களை பண்ணி அங்கே செய்கிறது யார், அங்கே இருக்கிறது யார், பொறுப்பாளர்கள் வந்து அதை நம்ம சரியாக செய்திருக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் பார்த்துருக்கணும். இதையெல்லாம் வந்து தலைமை இனி வரும் காலத்தில் வந்து சரி செய்யணும். தலைமைக்கிட்டு சில நிறை குறைகள் இருக்குது, அது இங்கே வந்து பேசக்கூடியதாக இல்லை. நிறைய விஷயங்களை வந்துட்டு இருக்குது. பெரும் வேகமாக எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது, இளைஞர்கள் கூட்டம் ஓடிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான தீனியை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ களப்பணி என்பது கிளையில் வரைக்கும் இருக்கணும், ஒரு பூத் ஏஜென்ட் வரைக்கும், ஒரு பூத்துக்கும் ஏஜென்ட்டுங்க இருக்கணும் நமக்கு. அதில் பெரும்பகுதி நிறைய இடத்துக்கு இல்லாமல் போனது இருக்குது. பிரச்சாரம் நிறைய இடத்துக்கு போக முடியல, அது வந்து ஏற்கலாம். என்னென்னா நிதி பற்றாக்குறை. எங்கள் தொகுதி, அதுவும் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி, சென்னையில் இருக்கிறோம். எங்கள் பகுதிக்கு வேட்பாளர் வந்ததே இல்லை. இதோட 3 தேர்தலை கடந்திருக்கிறோம் நான் குறிப்பாக. அந்த பகுதியில் ஒரே ஒரு முறை மட்டும் ஏதோ ஒரு வேட்பாளர் அந்த கொடி அந்த பக்கம் கூட்டமாக வந்தாங்க, பலருக்கு பார்த்தோம். என்னென்னா வாகன வசதி, பிரச்சாரத்துக்கான வாகன வாய்ப்பு இல்லை, குறைவு. எல்லாமே மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட நிதியை திரட்டி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒரு நிமிஷமும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வடக்கிருந்து வர எந்த கட்சியும் வளர்ந்துடலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி மட்டும் வளர்ந்துடக்கூடாதுன்றது தான் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய பேராசையாக இருக்கிறது. ஏன்னா இங்கே எல்லாமே சமரசத்துக்குள்ளாக, நீ மலையை எடுத்துகிட்டு போறியா, நாங்கள் கூட கொண்டு வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறோம் மலையை, நீங்கள் காசு மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் எல்லாம் கமிஷனுக்காக தான். அதை நோக்கி ஒரு அக்கறை இல்லாத சமூகத்தில் வேலை செய்கிற அரசியல் கட்சிகளாக பெரும்பான்மை மாறிடுச்சு. இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கனிம வளங்கள் திருடப்படுகிறது, சுரண்டப்படுகிறது, எல்லை மீறி போயிட்டுக்குன்னு பேசிட்டு இருக்கிற ஒரே இந்த எலெக்ஷனில் அதிகம் பேசுனது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் அந்த கட்சி தான் வந்துட்டு அவங்கக்கிட்டே பணத்தை வாங்கிட்டார் இவர் அப்படின்னு. வாங்கியிருந்தா ஏன் இவ்வளவும் பேசணும்? ஒரு கூட்டத்துலேயும் கனிம வள கொள்ளையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு அரசியல் இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் போயிட்டுருக்குதுன்னு. இதெல்லாம் மறுக்கிறவங்க ஒரு முறை கேரளாவுக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குது. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள். அங்கும் பல மாநிலத்திலேருந்து போய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அரசியலில் பங்கெடுத்துக்க முடியுது, அதிகார மட்டத்தில் பங்கெடுத்துக்க முடியுது, எந்த அளவுக்கு வெளியில் நிற்க முடியுதுன்றது அங்கே கண் கூட பார்க்க முடியுது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கனிம வளம் கூட ஒன்றும் அப்படியே இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, வறண்ட பாலைவனம் மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு அக்கறை யாருக்குமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு இனமாக இருப்பது இதுதான். நாளைக்கு இந்த தமிழ்நாடு காக்கப்படணும், இங்கே இருக்கிற கனிம வளம் காக்கப்படணும்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இதுதான். எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிற கட்சியாகவும் இது இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா போராட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படின்னு ஒரு பகுதி மக்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பகுதி மக்களும் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் போய் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வாக்கு கடைசி நேரத்தில் எது உறுதிப்படுத்துதுன்னா பணமும் நோட்டும் மற்ற விஷயங்களும் தான் வந்து பண்ணுதுன்னா, அப்புறம் எதுக்கு வந்து இனி வரும் காலத்தில் நீங்கள் போராடுவீங்க? நினச்ச மாதிரி மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. மாநிலத்தில் அதிக பெரும்பான்மை கடந்த முறை மாதிரி 40க்கு 40 திமுக எடுத்திருக்குது. மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் நிர்பந்தம், வேறு வழி இல்லாமல் 2 மடங்கு செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு திமுக வரும்.
அப்படி வரும்போது என்ன நடக்குன்னா, மக்கள் போராடுவாங்க, மக்கள் மீது பெரிய அடக்குமுறை வரும். அப்போ உங்களுக்காக யார் வருவாங்க, நீங்கள் வாக்கு போட்ட திமுக வருமானது அன்றைக்கி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நடந்த இந்த தவறுக்கான காரணத்தை பின்னாடி நீங்கள் வருந்துவீங்கன்றதை மிக விரைவில் ஓரிரு மாதத்திலே தொடங்கிடுவாங்க எல்லா விஷயத்தையும். போராடிக்கிட்டு இருக்கிறதும் அடி உதப்படுறதும் கண்ணீர் விடுறது மட்டுமா தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்களோ ஓடி ஓடி அந்த கட்சி தான் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் விலக்கி வச்ச அந்த அரசியல் கட்சிகள் தான் உங்களுக்காக குறிப்பாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். இது இருக்குது. அடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி சில விஷயங்கள் அதை திரும்ப ஒரு மறு ஆய்வு செய்து உள்வாங்கிக்கிட்டு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. 2.5 ஆண்டுகளுக்குள்ளார சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகத்தை வகுப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது சோர்ந்து போகிறதுக்கு இல்லை, துளி கூட சோர்ந்து போகிறதுக்கு இல்லை. என்னன்னு கேட்டோம்னாக்கா, நினைச்சதை விட கூடுதலாக வந்திருக்குது. என்ன ஒன்று 19% அது 15லேருந்து 19 சொல்லியிருந்தோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் இத்தனை சதவீதம்ன்றது ஒரு 12 சொல்லியிருந்தோம் ராவணாவில். இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கிடைக்கக்கூடிய தகவல்கள் 15லேருந்து 19 வரைக்கும் இருக்கிறது. குழப்பம் எதுவும் இல்லாமல் இருந்தால், ஆனால் குழப்பம் நிறைய நடந்தது, எக்கச்சக்கமாக நடந்தது. அதுக்கு மத்தியில் இந்த ஓட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த இது தொட்டுட்டாங்க. 10 வரல, அதுக்கு கீழே நடந்திருக்குது. காரணம் இந்த சின்னம் பறி போனது, இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கூடி விவாதித்து பண்ணணும். குறிப்பாக வேட்பாளர்கள் எல்லாமே அழைச்சி பேசணும். நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் அழைச்சி பேசணும். மாநில பொறுப்பாளர்கள் உட்பட அழைச்சி பேசி இதுக்கான காரணத்தை விரிவாக ஆய்வு செய்யும்போது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான வெளிச்ச பாதை கட்டாயம் இருக்கும். சோர்ந்து போவதற்கான இடம் இது இல்லை. அப்படி ஒன்றும் நடந்தல்ல. பெரிய பெரிய பக்கபலத்தோட ரெக்க கட்டிட்டு போன கட்சியெல்லாம் 4, 3, 2% எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. தேசிய அளவில் மிக பெரும் கட்சி, தேசிய அளவில் அதிகாரத்தை எல்லாமே வச்சுட்டு இருக்குது. ராகுல் காந்தி அவர்களே சொன்னார், நாங்கள் மோடியை மட்டும் எதிர்த்து போட்டியிடவில்லை, வருமான வரித்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம், இப்படி மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய எல்லா பவர் செக்டாரையும் எதிர்த்து காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டு இருந்தது, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது, எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தது, சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு அர்த்தம். அது அந்த அளவுக்கு. ஆனால் இங்கே அப்படியே பார்த்தா நாம் தமிழர் கட்சி இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து போட்டி களத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு ஒத்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு என்னன்றது இன்றைக்கி நாடு முழுக்க தெரியும். அப்படிப்பட்ட கட்சியே தனித்து நின்று இங்கே வாக்குகளை வாங்க முடியல, பணம் கொடுக்காம எதுவும் செய்ய முடியல. அவங்களுக்கு வாகன வசதி போக்குவரத்துலாம் கண்ணை மூடிக்கிட்டு செலவு செய்தார்கள். அப்படியான வசதி வாய்ப்பு இங்கே இல்லை. இல்லாத போது இந்த வாக்குகளை எடுத்திருக்கிறாங்க. அதனால் தனித்து நின்று இந்த வாக்கை விட கூடுதலாக வாங்கிட்டு மற்றவங்க சவால் விட்டுட்டோம். திமுக உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்த கட்சிகள்லாம் தனித்து நின்று ஒரே ஒரு முறை பணம் கொடுக்காம உங்கள் சின்னத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் அன்றைக்கி தேதிக்கு தேர்தல் ஆணையம் எதை கொடுக்குதோ அதை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போங்க. ஒரு 10 நாளுக்கு மட்டும் இந்த சின்னம் எல்லாருக்குமே தனி. அப்படி நின்று ஒரு முறை நீங்கள் வாக்கு எடுத்து அதிகமாக காமிச்சிருங்க. அதுக்கு பிறகு சவால் விடலாம். நாம் தமிழர் கட்சி இது சோர்ந்து போவதற்கான நேரம் அல்ல. தொடர்ச்சியாக இன்னும் பல காரணங்களை கண்டுபிடிச்சி இதுக்கான நிறை குறைகளை விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது மிக சிறந்தது அப்படின்றது அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம். 1 லட்சம் வாக்குகளை தாண்டி இருப்பவர்களுக்கு பெரிய பாராட்டு இந்த நேரத்தில் சொல்லிக்கிற மக்கள் சார்பாக, ராவண சார்பாகவும். அதே நேரத்தில் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு காரணம் அவங்க குறை சொல்கிறதுக்கு இல்லை, அந்தந்த பகுதியினுடைய செல்வாக்கு இருக்குது, வட்டார செல்வாக்கு இருக்கிறது. இன்னும் மற்ற பிரச்சனைலாம் இருக்குது. மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்து போட்டியிட்டது ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய அதானின்னு சொல்கிற மாதிரி தென்னகத்து அதானின்னு சொல்லக்கூடிய யாருன்னு உங்களுக்கு தெரியும், தயாநிதி. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கோட்டீஸ்வரர். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மருத்துவர் கார்த்திகேயன். அதனால் வாக்குகள்லாம் எப்படி இருக்குன்றதுல பல காரணங்கள் இருக்குது. குறைஞ்சி போனதுக்காக வேண்டிய ஒரு வேட்பாளரை நம்ம குறைச்சி சொல்லிட முடியாது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக, நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு நிர்வாக வேலை செய்கிற விஷயமும் கூடுதலாக இருக்கிறது. இப்படி பல காரணம். அந்த வட சென்னை வாக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அங்கே மிக பெரும் ஒரு செல்வாக்குள்ள மனிதரை எடுத்து, அதுவும் அங்கே கட்டமைப்பு இல்லை. இது ஒரு மாதிரி காஸ்மோபாலிட்டன்ற மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் இறங்கி வேலை செய்வதற்கான நேரம் கால அவகாசம் இல்லை. இன்னொரு விஷயம் அந்த கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர் தொகுதிக்குள்ளே போய் நம்ம ஓட்டு கேட்குற மாதிரி இருக்கும். கட்சி ரீதியாக அங்கே வேலை செய்கிறது குறைவு. அதை இனிமேல் சரி செய்துக்கணும். இதில் விரிவாக பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733 linesmediaworks@gmail.com.